வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி முதலாக சேனலுக்கு வந்திருக்கவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போட்டு ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு செய்தி நம்ம ட்ரூ மேக்கிண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரூ மேக்கிண்டர் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி WWE பார்த்தீங்கன்னா அவரை வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சுட்டாங்க. ரசல்மேனியாவில் ஒரு ரசல்மேனியா மூவ்மெண்ட் மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஷிப் மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை பற்றிலாம் கிடச்சிது. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு டேமியன் பிரிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகிட்டாங்க. நம்பர் 1 கண்டெண்டராக பார்த்தீங்கன்னா ஜே உசையும் ஆகிட்டாங்க. இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரூ மேக்கிண்டர் ஸ்டில் பார்த்தீங்கன்னா WWE கூட கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணலையாம். என்னப்பா எப்படி சொல்கிற? அப்போ நம்ம ட்ரூ மேக்கிண்டர் என்ன WWE விட்டு போயிடுவாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி ட்ரூ மேக்கிண்டர் WWEல கான்ட்ராக்ட் சைன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு செய்தி கிடச்சிருக்குது. ஆனால் நடக்கிற சுச்சுவேஷனை பார்க்கும்போது அவர் WWE தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, WWE பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் த கேசில் அப்படிங்கிறத ஜூலை மந்த்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. அது யூகேல தான் நடத்துகிறாங்க. அந்த பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா WWE அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டர் தான் போஸ்ட் அம்பரட்டாக வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய டீலை பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டர் இருக்க WWE ஆல்ரெடி போட்டிருக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ரகசியமாக வச்சுருக்காங்க. ட்ரூ மேக்கிண்டர் பார்த்தீங்கன்னா WWE விட்டு போகிறாருன்னா அவர் ரசல்மேனியாவில் சாம்பியனாகவே ஆக்கியிருக்க வேண்டாமே. சாம்பியன் ஆக்கிறதுக்கு முன்னாடியே மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ண வச்சுருக்கலாமே WWE. அதனால் ட்ரூ மேக்கிண்டர் கண்டிப்பாக WWE தான் இருப்பார். ஸோ அதே மாதிரி ட்ரூ மேக்கிண்டர் ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க. உங்கள் ட்ரூ மேக்கிண்டர் பார்த்தீங்கன்னா அகெயின் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண தான் போகிறாரு. CM Punk, செத் ரோலன்ஸ் மற்றும் ட்ரூ மேக்கிண்டருக்குள்ள ட்ரிபியூட்டட் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் இருக்க தான் போகுது. அதுக்கு முன்னாடி CM Punkக்கும் ட்ரூ மேக்கிண்டருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். டேமியன் பிரிஸ்டோட மணி இந்த பேங்க் இருக்குல்ல, அதை இப்படி கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்களாம். இது ரோமன் ரெயின்ஸை சேவ் பண்ணதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அதாவது WWE பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டேமியன் பிரிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருந்தாங்களாம். ஆனால் 3 வீக்ஸுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, டேமியன் பிரிஸ்ட்டை ஏதோ பெரிய ஹெவிவெயிட் ரெஸ்லர் மாதிரி காட்டியிருப்பாங்க. தொடர்ந்து வின் பண்ணுற மூமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ தான் அவங்க பார்த்தீங்கன்னா ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக கேஷிங் பண்ணாமல் முடிச்சிருந்தாங்களாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிளான் இருந்து தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற டேமியன் பிரிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரோட மணி இந்த பேங்கை ரசல்மேனியாவில் கேஷிங் பண்ணுறாரு. பட் ஆனால் அது WWE சாம்பியன்ஷிப்புக்காக, யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக. ஸோ அது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நிறைய ட்விஸ்டெல்லாம் நடந்துச்சுல்ல. இந்த ட்விஸ்ட்டில் எண்டிங் கார்டு ட்விஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கை டேமியன் பிரிஸ்ட் கேஷிங் பண்ணுறாரு. பட் ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டேமியன் பிரிஸ்ட் வெற்றி பெற மாட்டார். கோடி ரோட்ஸ் டேமியன் பிரிஸ்ட்டுக்கு ஃபினிஷரை போட்டு டேமியன் பிரிஸ்ட்டை பின்ஃபால் பண்ணி வின் பண்ணுறது மூலயமா கோடி ரோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பும் கிடைக்கும். ரோமன் ரெயின்ஸ் தோல்வியும் பெற மாட்டார். அதுக்கப்புறமா இந்த ஸ்டோரியிலாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். டேமியன் பிரிஸ்டோட மணி இந்த பேங்கும் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணாங்க. ஆனால் தொடர்ந்து மணி இந்த பேங்கை பற்றி நம்ம WWE பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரான மூவ்மெண்ட்டு தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷமாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுப்போம். அதை தவிர்த்து WWE பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருந்தது. அவங்களுக்கு டேமியன் பிரிஸ்ட்டுக்கு 40 வயசுக்கு மேலே மணி இந்த பேங்கை கொடுத்ததே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். அதுலேயும் ஹெவிவெயிட் சாம்பியனாக காட்டால் ஒரு வாழ்க்கை முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவிவெயிட் அப்படிங்கிறத கண்ணால் கூட பார்க்காத ஒரு திருநா பாக்கியமாயிரும். ஸோ அதனால சரி ஒரு சாம்பியன் ஆகிடலாமே கொஞ்ச நாளைக்கு. CM Punkக்கும் ட்ரூ மேக்கிண்டருக்கு ஒரு நல்ல ஸ்டோரி போயிட்டு இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம். அது வரைக்கும் மணி இந்த பேங்கை வச்சிருக்கிற டேமியன் பிரிஸ்ட் சாம்பியனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டோரியை டோட்டலி பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்களாம். இது நமக்கு கிடச்சிருக்கிற அப்டேட். இது ரூமர் கிடையாது, அப்டேட். ஸோ அதுக்கப்புறமா ட்ரூ மேக்கிண்டருடைய பிரம்மாண்டமான அந்த ரசல்மேனியா இன்ட்ரோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் ட்ரூ மேக்கிண்டரோட கெட்டப்பை வடிவமைச்சது யார் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் தான். ஸோ அதை ஒரு புகைப்படம் மூலிமா ட்ரூ மேக்கிண்டருடைய காஸ்டியூம் ஜட்டியெல்லாம் நாங்கள் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் எப்படின்னா வெளிப்படுத்திட்டுருக்காங்க. ஹஸ்பண்டுக்காக இதெல்லாம் பண்ணுற பார்க்கறதுக்கு பெருமையாக இருக்குதுமா. ஒன்றை மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கணும் எங்களுக்கெல்லாம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசல்மேனியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிட்டிக் விஷயமே பார்த்திங்கன்னா நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கிரியேட்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ரோக்ரஸ் இல்லாட்டா ரசல்மேனியாவில் குந்தருக்கு ஆப்பனண்ட் அப்படிங்கிறது ஜாக் கேபிள் தான். ஆல்ரெடி குந்தரை பீட் பண்ணிவிட்டு ஒரு சான்ஸ் இல்லாமல் தான் பார்த்திங்கன்னா இருக்கிறாரு நம்ம ஜாக் கேபிள். ஃபேன்ஸும் பார்த்திங்கன்னா ஜாக் கேபிள் ஒரு வேளை குந்தருக்கு எதிராக இந்த வருஷம் ரசல்மேனியாவில் மோதிருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருப்பாங்க. ஃபேன்ஸ் சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா குந்தர் கூட மோதுறாரு, சரி அப்போ கண்டிப்பாக ரீட்டனாக தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா அதை டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா குந்தர்கிட்ட இருக்கிற அன்டிஃபிடட் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் வெற்றி பெற மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ சாமி ஜெயினுக்கு இந்த வெற்றி தேவையில்லை. ஏன்னா போன வருஷமே இதே மாதிரி 666 நாள் சாம்பியனாக இருந்த ஜிம்மி உசோ ஜே உசோவை பீட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டாக்டிங் ட்ரீட்டில் தக்க வச்சுக்கிட்டாரு நம்மளுடைய சாமி ஜெயின். ஒரு
மூமெண்டம் க்ரியேட் பண்ணியாச்சு. மீண்டும் ஒரு மூமெண்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயந்தான். அதனால் WWE பார்த்தீங்கன்னா இதுக்கு பேசாமல் வந்து ஜாக் கேபிளை வந்து சாம்பியன் ஆக்கியிருக்கலாமே. பட் ஆனால் பாலிட்டிக் இஷ்யூ பார்த்தீங்கன்னா சாமி செயின் தான் இதை முடிக்கணும், குந்தருடைய ரேஜினை வந்து சாமி செயின் தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு WWEல ஒர்க் பண்ணுற ஒரு சிலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடம் பிடிச்சதுனால WWE பார்த்தீங்கன்னா இந்த பதவியை வந்து, அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தீங்கன்னா சாமி செயினுக்கு கொடுத்ததா நமக்கு ஒரு சில செய்திகள் இருக்குது. நடக்கிறத பார்த்தா அப்படி தாங்க தெரியுது. ஏன்னா முழுக்க முழுக்க ஜாக் கேபிளுக்கு தான் ரசிகர்களும் சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா ஜாக் கேபிள் தான் மோதணும்னு நினச்சாங்க. ஆனால் WWE கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாமி செயின் கையில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியனான கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் கண்டெண்டர் ஆனதுக்கப்புறமா ட்ரூ மேக்கின்டர்கிட்ட தோற்று போனார், அவர் சாம்பியன் ஆகிட்டார். ஸோ அதே மாதிரி சாமி செயினும் பிரான்சன் ரீட்கிட்ட தோற்று போனார், அவரும் சாம்பியன் ஆகிட்டார். தொடர்ந்து பெற்றுட்டு இருந்த ட்ரூ மேக்கின்டர் தோற்று போயிட்டார். ஸோ அடுத்த செய்தி, யார் தான் வந்து இப்போதைக்கு ரெஸ்ல்மேனியா பேக்லாஷ் அதில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஆப்பரண்டாக இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா பிளட் லைன் மெம்பர்ஸ்லேயே ஒருத்தருக்கும் மேட்ச் நடத்தினதே கிடையாதான். அதுதான் ஜெமி ஊசோக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்ததே கிடையாது. ஸோ அந்த மேட்ச்சை மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாட்டா சோலோசுக்காவாக இருக்கிறாரு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஃபெரவர் ரெஸ்லர்ஸ், நம்ம கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகும்போது தூக்கி காட்டுறதுக்குன்னு ஒரு சில பேர் இருந்தாங்கல்ல, நம்ம கெவின் ஓவன்ஸு, ராண்டி ஆர்டன், அவங்களே பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு அகென்ஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களில் யாராவது வந்து கோடி ரோட்ஸ் கூட மேட்ச் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் கூடயே இதுக்கப்புறமா ஸ்டோரி லைன் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக பிளட் லைனில் இருக்க ஒருத்தர் கூட தான் சாம்பியன்ஷிப்பாக மோதுவார். ஒருவேளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஜெமி ஊசோ வந்து ரெஸ்ல்மேனியா பேக்லாஷில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக மோதாருன்னா, இந்த பக்கம் தம்பி வந்து ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக போடுறாரு, அண்ணன் வந்து இன்னொரு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாரு அப்படிங்கிற ஒரு பெருமையான விஷயம் உங்களுக்குள்ள கிடைக்கும்ல. படம் அஃபிஷியலி இல்லை, இது ஒரு நியூஸாக தான் கிடச்சிருக்குது. WWE பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ பெரிய சாம்பியன்ஷிப்பை ரொம்ப நாள் கழித்து வெற்றி பெற்றிருக்கிற கோடி ரோட்ஸுக்கு ஒரு தகுந்த ஆப்பனனை தான் பேக்லாஷில் கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ராண்டி ஆர்டன் இருப்பாரோ, அவர் தான் கெவின் ஓவன்ஸ் கூட டாக் டீம் பார்ட்னர் ஆகிட்டார். வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க போல இருக்குது. சரி, நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். WWE பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி பேக்லாஷோடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் பேப்பருடைய போஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து 50% இருப்பார். இப்போ ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன் இல்லை அப்படிங்கிறதுனால மெயின் சாம்பியன் இருக்கிற 2 பேருக்கு தான் அந்த பொறுப்பு பேருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் மெயின் அம்பாஸ்டர் போஸ்டராக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேக்லாஷ் பேப்பரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. முழுக்க கோடி ரோட்ஸ் மட்டுமே, மற்ற எந்த ரெஸ்லர்ஸும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் மட்டுமே சோலோவாக சாம்பியன்ஷிப்பை பின்னாடி தூக்கி கட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு அஃபிஷியல் போஸ்டரை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWE வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நம்ம கோடி ரோட்ஸ் தாங்க மெயினான நல்லா இருக்கார். ஏன்னா பின்னாடி ஒருத்தர் கூட இல்லையே, ஒரே ஒரு முகத்தை காட்டி ஃப்ரான்ஸில் நாங்கள் எல்லா டிக்கெட்டையும் விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி WWE கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க. கோடி ரோட்ஸ்க்கு அவ்வளோ மவுசா